வெல்கம் டு TNPSC.Academy. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தமான தகவல்கள் ரெகுலராக நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய 2 நோட்டிஃபிகேஷன் 20 அக்டோபர் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த 2 நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங், ஒன்று ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடட் இன் தமிழ்நாடு ஜெனரல் சபார்டினேட் சர்வீஸ். 2வது கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ். இது சம்பந்தமான டீட்டெயில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் TNPSC.Academy சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். முதலாளி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் சுருக்கமாக சொல்லலாம். இந்த எக்ஸாமுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ் என்னன்னா 3 விதமான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் காம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், அது 30 வேகன்சிஸ் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் 2வது, அதில் கிட்டத்தட்ட 160 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2A போஸ்டிங்க்கு ஈக்குவலான வேகன்சிஸ் அது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், இது குரூப் 2க்கு ஈக்குவலான வேகன்சி 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 190-200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல நோட்டிஃபிகேஷன் 20 அக்டோபர் வந்திருக்கு. 1 மாசம் கரெக்டாக டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 1 மதியானம் 1ன்னு சொல்லி எக்ஸாம் நடக்குது. ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு அபூர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மல்டி ஸ்டேஜாக மாற்றிட்டு இருக்காங்க. குரூப் 2A கூட மல்டி ஸ்டேஜாக மாறிடுச்சு. அந்த வகையில் இது ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம். காலையில் ஒரு பேப்பர், மதியானம் ஒரு பேப்பர், 2 மார்க்ஸ் வச்சு வேகன்சிஸ் ஃபில் பண்ணிடுவாங்க. பேப்பர் 1 காலையில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். பேப்பர் 2 மதியானம் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 30 வருஷம் மேக்ஸிமம். ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் SC, ST, MBC, BC, BCM எல்லாருக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the computer cum vaccine store keeper a degree in statistics or a degree in mathematics with statistics as a special subject or having qualified in any one of the following subject namely, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் டிகிரி அவங்க முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல மேஜராக அவங்க எடுத்து படிச்சிருக்கணும். பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், இந்த 3ல் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்க்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ், இதுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மேத்தமேட்டிக்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும். இப்போ மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவே முடியும். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி விஷன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அந்த கலர் பிளைண்ட்னஸ் இல்லாமல் இருந்தால் போதுமானது. இந்த கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கலரை தனியாக பிரித்து பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க டிஸ்குவாலிஃபை. மற்ற நார்மலாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஃபீ அப்படிங்கிறது நார்மலான ஃபீ தான். எல்லா எக்ஸாமுக்கு வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அது இல்லாதவங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எக்ஸாமினேஷன் ஃபீ 100 ரூபி பே பண்ணால் போதுமானது. அடுத்தது கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நார்மலாக மற்ற எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் ரிலேட்டடான எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் 200 கொஸ்டின் 3 hours 300 மார்க்ஸ். 3ல் ஏதோ ஒரு பேப்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ், 3ல் ஏதாவது ஒரு பேப்பரை செலக்ட் பண்ணால் போதுமானது. மத்தியானம் நடக்கக்கூடிய எக்ஸாம் ஜெனரல் ஸ்டடீஸ். நார்மலாக நம்ம குரூப் 2 குரூப் 1ல் படிக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஆனால் 100 கொஸ்டின் தான் இருக்குது, 200 கொஸ்டின்ஸ் கிடையாது. 100 கொஸ்டின், அதில் 2 hours 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 500 மார்க். இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அது எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அந்த மெரிட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் 9 இடத்துல தான். அதில் எது உங்களுக்கு பக்கமோ அது பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில டிகிரி ஈக்குவேலண்ட் டிகிரி, அதாவது டைரெக்டாக அந்த குவாலிஃபை ஆகக்கூடிய டிகிரியா இல்லாமல் சில டிகிரி இருக்கும்.
எந்தெந்த அந்த மாதிரி டிகிரிலாம் வந்து ஈக்குவலன்ட் டிகிரி நீங்கள் எலிஜிபிள் அந்த அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிகிரி வந்து நம்ம எக்ஸாக்டாக எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் படிச்சிருப்போம். இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் இந்த டிகிரி படிச்சிருந்தா கூட இது ஈக்குவலன்ட் தான் சொல்லி ஒரு சில அனெக்ஸ்டர் 1ல கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம டிகிரி வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை இங்கே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சிலபஸ். அதாவது எக்ஸாமினேஷன் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு 9 யூனிட் கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸில் ஒரு 9 யூனிட். அந்த மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த 9 யூனிட் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்டை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து அதை பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட் வந்து மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கக்கூடியவங்க. அந்த 10 யூனிட்டை வந்து எக்கனாமிக்ஸை வந்து மேஜராக எடுக்கக்கூடியவங்க பார்த்துக்கோங்க. மத்தியானம் நடக்கக்கூடிய எக்ஸாம் ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நமக்கு நார்மலாக குரூப் 1 குரூப் 2க்கு படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான். அதை நார்மலாக நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணாலே இதுக்கு போதுமானது. அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 190லேருந்து 200 வந்திருக்கு. நம்ம ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் டேட், நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வந்திருக்கு, எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் வந்து அதே டேட்டில் தான் வந்திருக்கு. 20 அக்டோபர் தான் வந்திருக்கு. ஒரு மாதம் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பேப்பர், 22ஆம் தேதி காலையில் மதியானம்னு சொல்லி 2 பேப்பர் நடக்கும். ஆனால் இதில் வந்து இன்டர்வியூவும் இருக்குது. பேப்பர் 1ல் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேப்பர் 2ல் என்ன கவர் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும்போது மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30. அந்த ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். மஸ்ட் பொசஸ் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனோமெட்ரிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் or mathematics or social work or sociology or anthropology or agriculture economics or public administration. முதல்ல வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த டிகிரியில தான் இந்த சப்ஜெக்ட் மேஜர் எடுத்து முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த 3 கண்டிஷன் நீங்க பார்த்துக்கோங்க. இது நீங்க ஃபிட் ஆனீங்க அப்படின்னு சொன்னா தாராளமா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னு சொன்னா காம்படிஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி விசன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இல்லாமல் இருந்தால் போதுமானது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போன அந்த நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்க்கு பார்த்த மாதிரி தான். மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் காமனாக மற்ற எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பேப்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. பேப்பர் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. பேப்பர் 1ல வந்து எல்லா சப்ஜெக்டும் இன்க்ளூட் ஆயிடுது. முன்னாடி போன எக்ஸாமுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஒன்று மேத்தமேட்டிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைன்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆந்த்ரோபாலஜி, சோஷியல் ஒர்க்கு, மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து 200 கொஸ்டின், 3 hours 300 மார்க்ஸ். பேப்பர் 2ங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், நார்மலாக 100 கொஸ்டின், 2 hours 200 மார்க். இதோட சேர்த்து இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட் மார்க் 70, மொத்தம் 570 மார்க். அப்போ ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல மார்க்கையும் சேர்த்து அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகக்கூடியவங்களை தான் கவுன்சிலிங், போஸ்டிங் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போவாங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் சென்டரும் வந்து 9 இடத்துல தான், முன்னாடி அந்த பார்த்த எக்ஸாம் மாதிரி தான். ஏன்னா போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில். மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். தேவைப்படுறவங்க அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு முக்கியமாக தேவையானது ஈக்குவேலன்ட் டிகிரி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில டிகிரி வந்து நமக்கு தோணும் இதெல்லாம் ஈக்குவேலண்டா, இதெல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டிகிரி ஈக்குவேலண்டான டிகிரி அப்படிங்கிறத பற்றி இங்கே டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு பேப்பர் மார்னிங் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பரில் வந்து மொத்தம் 20 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த எல்லா சப்ஜெக்டும் இதில் இன்க்ளூட் பண்ணனால 20 யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 20 யூனிட்டை கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க. ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய பேப்பர் 2ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4ல படிக்கக்கூடிய ரேஞ்ச் தான். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த செகண்ட் பேப்பரோட சிலபஸ் தெரியாதவங்க இதோட பார்த்துக்கலாம் எந்தெந்த சிலபஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து அனெக்ஸ்டர் ஆட் பண்ணி இதில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சம்மந்தமாக எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து எந்த ஃபார்மேட்டில் எடுக்கணும்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு தெரியாது. இங்கே வந்து அந்த ஃபார்மேட்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டால் போதுமானது, வேறு எந்த ஃபார்மேட்டும் தேவையில்லை. அதே போல் வந்து எக்ஸாமுடைய ரிசல்ட் பப்ளிகேஷன் பற்றி ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 22, அடுத்த வருஷம் மார்ச் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும். ஜனவரி 22 எக்ஸாம் நடக்கும்.
சர்டிஃபிகேட் அப்லோடு மார்ச் 22. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏப்ரல் நடக்கும். ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ ஏப்ரல் நடக்கும், கவுன்சிலிங்கும் ஏப்ரல் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் டென்டேட்டிவ் டேட்ஸ். இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச், இப்போ வேணால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க யாரை வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு சொன்னால் TNPSC.academy சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்கள்கிட்ட கிடைக்கும். தேங்க்யூ ஆல். ஹாய், வெல்கம் டு TNPSC.academy. TNPSC.academy வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிறதுக்கு இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்க நம்பரை வந்து உங்களோட காண்டாக்ட்ஸில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் உங்களோட காண்டாக்டில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு TNPSC.academy சென்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸு, கிளாஸஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரெகுலராக ரிசீவ் வரும். ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால மறக்காமல் இதை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.